Hello friends, very good morning everyone. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் நான் பார்த்ததில்ல. ஸோ இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த பிளான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சென்து டாக்ஸ். அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேன் ப்ரோட்டோகால். இந்த வேன் ப்ரோட்டோகால் அப்படின்றது இட்ஸ் அ கொரியன் பேஸ்ட் கான்செப்ட், இட்ஸ் எ சவுத் கொரியன் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோடைய மெயின் பிரின்சிபல் என்னன்னு சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய காயின்ஸ், டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் கடந்த ஒரு 10 வருடங்களாக நம்ம வந்து காயின்ஸ், டோக்கன்ஸ்லாம் வந்து பிளாக் செயினில் பார்த்துட்ருக்கோம். பட் இந்த சிஸ்டமில் ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினோட ரேட்டு டிக்ரீஸ் ஆகவே ஆகாது, ஒன்லி இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ அதுதான் வந்து இந்த சிஸ்டம்ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சப்ளை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபினான்ஸ். இந்த ஜீரோ சப்ளை அப்படின்னும் போது எப்படி சார் ஜீரோ சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம வந்து இந்த டோக்கனை செல் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக பர்ன் ஆகிடும், சப்ளை ஜீரோ ஆகிடுங்க. சரியா? ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ நாளாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் இந்த டோக்கனுடைய ஒரு சிறப்பம்சம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீரோ சப்ளை டோக்கன், ஸ்மார்ட் மின்டிங், ப்ரைஸ் வந்து ரூட்டட் டு லிக்விடிட்டி தான். அண்ட் ஓனர்ஷிப் வந்து 100% அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து வெப்3க்கும் சென்ட்ரலைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்3னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ டீசென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ். இது வந்து ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இல்லை. ஓனர்ஷிப்பை வந்து ரெனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓனர்ஷிப் இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் நம்ம மக்கள் எப்படி கொண்டு போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ யூசர் சைடு வந்து அசட் ஓனர்ஷிப் இருக்குது, ட்ரஸ்ட்லெஸ் சிஸ்டம். அண்ட் சொன்ன மாதிரி டோக்கனைஸ்ட் எக்கனமியை நோக்கி இது வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நம்ம ஒரு யூசர் உள்ளே வந்தாங்கன்னா எப்படி இந்த சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அவங்க வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து பிஎன்பி செயினில் தான் இருக்குது. ஸோ பிஎன்பி செயினில் வந்து இதோடைய கான்ட்ராக்ட் அட்ரஸை போட்டு நீங்கள் வேன் வந்து உள்ளே பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டு நீங்கள் மினிமம் $10 $1,000 வரைக்கும் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, மினிமம் நீங்கள் $50 போட்டால் மட்டும்தான் ரெஃபரல் கொடுக்க முடியும். அண்ட் ரெஃபரல்லேருந்து இன்கம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டெபாசிட் பண்ணுறீங்க, மின்ட் பண்ணுறீங்க வேன் டோக்கன், டெய்லி ரிவார்ட்ஸ் 1.25% வரும். ஒரு நாளைக்கான ஆர்ஓஐ வந்து 1.25% உங்களுக்கு அப் டு 2x அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்ட் வந்து ரெனௌன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 1.25% உங்களுக்கு டாலர் கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகுது. அதை வித்ட்ரா பண்ணும் போது அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ டோக்கனுடைய ரேட்டு, அந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து டோக்கன்ஸ் வந்து விற்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து ஹோல்டு தான் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, டேஷ்போர்டில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்டிவேல் ப்ரொடெக்ஷன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து $1,000 ஒரு கான்ட்ராக்ட் வந்து $1,000 மேலே போட முடியாது. அதுமாதிரி செல் பண்ணுறதும் $3,000 மேலே நீங்கள் செல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வேல்ஸ் அப்படின்னும் போது பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் உள்ளே வந்து பெரிய அமௌண்ட்டை போட்டு டம்ப் பண்ணுறது, பம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ரெண்டாவது, இது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து பை பண்ணுவாங்க, ஓப்பன் மார்க்கெட்டில் பை பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் மூலமாக மக்கள் வரணுன்றதுக்காக இவங்க வந்து மின்டிங் கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், மின்ட் பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மின்ட் பண்ணும்போது 80% தான் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் மின்ட் ஆகுது, 20% வந்து ப்ரைஸ் கேப்காக கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? அது மாதிரி செல் பண்ணும்போது 15% வந்து டிடக்ஷன் இருக்குங்க. அந்த 15% வந்து லிக்விடிட்டியில் ஆட் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்போர்ட் ப்ரைஸ் சப்போர்ட்டை நோக்கி தான் போகுது. புரியுதா? இப்போ வேன் டோக்கன் வந்து ஜீரோ சப்ளை, மின்ட் அண்ட் பர்ன் டோக்கன் நான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்து ஜீரோ ஆகிடுங்க. சரியா? ஸோ இது மற்ற டோக்கன்ஸ் மாதிரி உங்ககிட்ட 50,000 சப்ளை இருக்குது, 1,00,000 சப்ளை இருக்குன்ற மாதிரி நம்ம இங்கே சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சப்ளைன்றது டெய்லி வந்து ரீசெட் ஆகிட்டே இருக்கும். எப்படி இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 வந்து போடுறாரு. அப்போ அன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $1 மின்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ $1 மின்ட் ஆச்சுன்னா 20% நான் என்ன சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக லிக்விடிட்டிக்கு போயிடும். அப்போ 80% தான் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ $80 அப்படின்னும் போது லிக்விடிட்டி கான்ட்ராக்டில் $100 இருக்கும். அப்போ 80/100 உங்களுக்கு 1.25 ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொருத்தர் ஒரு $100 போடுறாரு. அப்போ $1.25 இருக்குது. இந்த $1.25 ப்ரைஸில் வந்து 64 தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டோட்டல் சப்ளை 80 + 64 144 ஆயிடுச்சு. அப்போ 144/80 போட்டிங்க அப்படின்னா $200. லிக்விடிட்டி வந்து 200, ப்ரைஸ் வந்து 1.38 ஆயிடுச்சு. அப்போ பாருங்கள்,
எப்பெல்லாம் மக்கள் உள்ளே வராங்களோ விற்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி பை பண்ணும் போதும் இன்க்ரீஸ் ஆகும், செல் பண்ணும் போதும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு பிளாக் செயின் சினாரியோவில் பார்த்ததில்லை. இது ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், சப்ளை 930 இருக்குது. ஆனால் அந்த 930ன்றது இன்கேஸ் யாராவது செல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். புரியுதா? ஸோ இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 6 இம்பார்ட்டன்ட் வேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்டிங் ரிவார்டு, டெய்லி உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ், மின்டிங் டிவிடெண்ட்னு சொல்லலாம். அந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25% எவ்ரிடே வருது. அப் டு 2x வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் டைரக்ட் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா 5%. இன்ஸ்டண்ட்டாக வந்து யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 5% வந்துடும். ஜென்ரேஷன் இன்கம் வந்து லெவல் இன்கம்ங்க. மொத்தம் 20 லெவல்ஸ் இருக்குது. இந்த 20 லெவல்ஸில் வந்து 30% உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ரேங்க் இன்சென்டிவ் வந்து 35% போதுங்க. அதாவது நீங்கள் ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் டெப்த்லேருந்து அவங்க வாங்கக்கூடிய ROIயில் உங்களுக்கு இன்கம் வரும். அப்புறம் ரேங்க் ரிவார்டு வந்து ஒன் டைம் இன்கம் உங்களுக்கு ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், டாவ் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு 5% கொடுக்குறாங்க. இந்த டாவ் பார்ட்னர் ப்ரோக்ராம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் யார் இந்த டாவ் பார்ட்னர் அச்சீவ் பண்ணுறாங்களோ லைஃப் டைம் அவங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கோங்க. இது வந்து உங்கள் சீலிங்கில் கவுண்ட் ஆகாது. சரியா? ஸோ இதான் வந்து ஒர்க்கிங்க்கான 2x கேப்பு. நான் ஒர்க்கிங்க்கு 2x அண்ட் ஒர்க்கிங்க்கு வந்து 3x உங்களுக்கு கேப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? ஸோ இதான் விஷயம். ஸோ சொன்ன மாதிரி டைரக்ட் ரெஃபரல் இஸ் 5%. ஸோ யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் உங்களுக்கு 5% இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். அண்ட் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 10%, லெவல் 2 5%, லெவல் 3 3%, லெவல் 4 2%, லெவல் 5 வந்து 1.5%, லெவல் 6 வந்து 1.5%, லெவல் 7லேருந்து 10 வந்து 1% கிடைக்குது. அண்ட் லெவல் 11 to லெவல் 20 வந்து பார்த்தீங்கன்னா 0.3% வருது. பாருங்கள், இப்போ லெவல் ஓப்பன் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா ரொம்ப சிம்பிளுங்க. மினிமம் $50 இருக்கணும். 10 ஐடி நீங்கள் டைரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா எல்லா லெவலுமே ஓப்பன் ஆகிடும். 10க்கு 1 கம்மியாக இருந்தால் கூட 6 லெவல் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கூடி சீக்கிரம் இந்த 20 லெவல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான பிளான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணாலே இதில் வந்து வி கேன் மேக் எ ஹேண்ட்ஸம் அமௌண்ட் ஆஃப் இன்கம். சரியா? ஸோ கமிங் டு த ரேங்க் இன்சென்டிவ், இந்த ரேங்க் இன்சென்டிவ் வந்து 35% கம்பெனி கொடுக்குறாங்க. மினிமம் 2 லெக் வேணும். ஒரு ஸ்ட்ராங் லெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பவர் லெக்கு, மற்ற எல்லா லெக்கும் வந்து வீக்கர் லெக் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்போ ரிவார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெய்லி உங்களுக்கு கட் ஆஃப் வந்துடும். ஸோ இன்கேஸ் எக்ஸஸான பிஸ்னஸ் இருந்ததுன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ அந்த மேட்சிங் தான் வந்து இங்கே பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பவரில் உங்களுக்கு ஒரு 5300 இருக்குது, வீக்கரில் 5000 வந்துச்சுன்னா அப்போ 5000 மேட்ச் ஆகிடுச்சு. இந்த 5000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேட்சிங் பிஸ்னஸ் உங்களுக்கு 8% இன்சென்டிவ் கிடைக்குது. அதாவது உங்கள் கீழே யார் என்ன இன்கம் வாங்குறாங்களோ அந்த வாங்கக்கூடிய இன்கமில் 8% உங்களுக்கு வரும். புரியுதா? அண்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேங்க்கு, அதுக்கு வந்து என்ன உங்கள் செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், என்ன டைரக்ட் இருக்கணும், அண்ட் எவ்வளோ மேட்சிங் பிஸ்னஸ், என்ன இன்சென்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக, அதாவது இன்சென்டிவ் இல்லாமல் ஒரு ரிவார்டு, ஒன் டைம் ரிவார்டு உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த ரேங்க் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் கவுண்ட் ஆகாதுங்க. ஸோ இதில் வந்து நல்ல இன்கம் வாங்கலாம். இன்றைக்கி பர் டே வந்து நிறைய பேர் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு $150 $200 ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1 மந்த் கரெக்டாக எஃபர்ட் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேன் ப்ரோட்டோக்காலில் நல்ல ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டோக்கனுடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடிய டோக்கன் வந்து ஹோல்ட் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ப்ரைஸ் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எம்பரர் வரைக்கும் இருக்குது. எம்பரர் வரைக்கும் நீங்கள் ரேங்க் அச்சீவ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதுதான் நான் சொன்னேன் டாவ் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாவ் பார்ட்னர் ப்ரோக்ராம்ன்றது ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 டேஸ்க்குள்ளே ஒரு $3000 நீங்கள் கொடுத்துட்டீங்க டேரெக்டாக, அப்படி இல்லைனா $10,000 மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாவ் பார்ட்னருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த டாவ் பார்ட்னரில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இப்போ ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் ஆகிடும். நீங்கள் எப்போல்லாம் வந்து 2500 மேட்ச் பண்ணுறீங்களோ ஒரு ஷேர் வந்துடும். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ரேட் வந்து $9 போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஷேர் வந்து உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மற்றவங்க ஒர்க் பண்ணுற பெனிஃபிட்லேருந்தும் உங்களுக்கு ஷேர் வருதுன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ரோட்டோகாலோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மினிமம் $10 உள்ளே வரலாம், மேக்ஸிமம் $1000 தான். எக்கோசிஸ்டம்காக 10% கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறாங்க. டெய்லி வந்து 1.25% ரிவார்டு வருது. மினிமம் விட்ராவல் வந்து $10, விட்ராவல் ஃபீ வந்து 5% போயிடுது. அண்ட் டெய்லி வித்ட்ராவல் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா $3000 தான் எடுக்க முடியும். ஒர்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3x, நான் ஒர்க்கிங்க்கு 2x ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா
வேன் ஏஐ வேலெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. வேன் பேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு, கிரிப்டோ கார்டு உங்களுக்கு தெரியும், லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் வேன் அட்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இன்ஜின். இது வந்து ஒரு பெர்ப்ளெக்சிட்டி, இந்த சாட் ஜிபிடி மாதிரி இது ஒரு ஏஐ இன்டெலிஜென்ஸ் இன்ஜின் வைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹாஸ் புட் ரோட் மேப். இந்த ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 மாதத்துக்கு வந்து ஒரு ஃபேஸ் பை ஃபேஸாக போட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சிஸ்டம் வந்து புதுமையாக இருக்குது. ஏன்னா எப்போ ஒரு விஷயம் இன்னோவேட்டிவாகவும் புதுசாக இருக்கோ டெஃபினட்டாக அது மார்க்கெட்டில் ஹிட் அடிக்கும், மக்கள் ட்ரை பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க. அண்ட் அகெயின் ஃபண்ட் ஃப்ளோ உள்ளே வர்றதுனால கம்பெனியும் வந்து அவங்க எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வேன் ப்ரோட்டோகால். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து புரிய வைங்க காமிச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். அண்ட் இங்கே டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளானில் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஒன்ஸ் இட் கம்ஸ் டு கிரிப்டோ யாருக்குமே எந்த ஒரு வாரண்ட்டி கேரண்டி கிடையாது. பட் சிஸ்டம் நல்லா இருக்குன்றதுனால நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் லெவல் வந்து பார்த்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பிளானில் ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிகாஸ் இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ஸ்டார்டிங் லெவல் அப்படின்றதுனால யூ கேன் ஏர்ன் குட் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேன் ப்ரோட்டோகால் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்செப்ட் அண்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் மோர் டவுட்ஸ் நீங்கள் வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.